ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸோ அந்த வேரியபிள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமில், அண்டு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நாம் வேரியபிள்னால் என்னன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். வேரியபிள் இஸ் அ நேம் தட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ மெமரி லொக்கேஷன். ஸோ வேரியபிள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேர், ஓகேங்களா, ஒரு நேமு. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மெமரி லொக்கேஷனை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் வேரியபிளை நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, பைத்தான் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அன் ஐடென்டிஃபையர். பைத்தான் வேரியபிளில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இட் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு த வேல்யூ. வேல்யூ வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இதான் வந்து வேரியபிளுக்கான டெஃபினிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மெமரி லொக்கேஷன், ஓகேங்களா. இது வந்து ஒரு மெமரி லொக்கேஷன், அல்லது இது வந்து ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மார்க் அப்படின்னு வந்து ஒரு நேம் இருக்குது, அல்லது ஒரு பொட்டிக்கு மேலே நம்ம வந்து மார்க்னு லேபிள் ஒட்டியிருக்கோம், ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியை மென்ஷன் பண்ணுறது அல்லது அந்த அட்ரஸ் லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதா அர்த்தம். இப்போ மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமு, இந்த பாக்ஸ் வந்து ஒரு வகையான அட்ரஸ், ஓகேங்களா. இப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது நோ கமெண்ட்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் டஸ் நாட் பைண்ட் அஸ் டு டிக்ளேர் வேரியபிள் பிஃபோர் யூஸிங் இட். பைத்தானில் வந்து வேரியபிளை நம்ம வந்து முன்கூட்டியே டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம பைத்தான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சி ப்ரோக்ராமிங்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்கூட்டியே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். பட் பைத்தானில் வந்து அந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நாம் அசைன் வேல்யூ டு அ வேரியபிள். வேரியபிளில் எப்படி வேல்யூவை அசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அசைன் பண்ணுறதுனா இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்து நாம் எப்படி சொல்கிறோம்னா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்மளால் வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் காட்டுறேன். இப்படி தான் வேரியபிள் நேமு ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ என்ன நடக்கும்னா, வேரியபிள் நேம் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு அட்ரஸ் லொக்கேஷனை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ, சம், இன்டீஜர், கேரக்டர், எந்த வேல்யூ வேணால் இருந்துட்டு போகட்டும். இந்த வேல்யூ என்ன ஆகும்னா வேரியபிள் நேம் இருக்கிற அந்த அட்ரஸ் லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து அசைனிங் ஏ வேரியபிள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன். இப்போ வந்து a = 10 இது வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது ஏங்கிற இடத்துல 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு மெமரி லொக்கேஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு ஏன்னு பேர் வச்சுருக்கோம். அதில் 10 அப்படின்னு வந்து வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஏல வந்து நான் 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், பிரிண்ட் ஏ. ஏவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, அந்த மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பிரிண்ட் பண்ண போது என்னுடைய ஆன்சர், அதாவது என்னோடய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது இந்த மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குது, 10ங்கிற வேல்யூ இருக்குது, அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு வேல்யூ ட்ரை பண்ணி பார்ப்போம். b = 99.9 ஒரு ஃப்ளோட் வேல்யூ. அதுக்கும் என்ன நடக்கும், ஒரு அட்ரஸ் லொக்கேஷனுக்கு வந்து bன்னு நேம் வச்சுக்குவோம், அதாவது வேரியபிள் நேமு. அதில் பார்த்தீங்கன்னா 99.9 அப்படின்னு வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிரிண்ட் b கொடுத்தா நமக்கு என்ன நடக்கும்னா, அந்த bங்கிற அட்ரஸ் லொக்கேஷனில் அந்த bங்கிற இடத்துல வந்து என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு 99.9 இருக்குது. அதுதான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நேம் ஈக்குவல் டு பைத்தான். ஸோ நேமுங்கிற வேரியபிளில் நான் வந்து பைத்தான்கிற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தான்கிற ஒரு வேல்யூவை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன நடக்கும், நேம் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு வந்து நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போது பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு பைத்தான் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்டீஜரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஃப்ளோட்டு, அடுத்து ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்படி தான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுவோம். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டோம், அதோடைய வேல்யூவையும் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த மெத்தடில் வந்து ஒரு வேரியபிளில் நம்ம வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவே அசைன் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது ஒரே வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எத்தனை வேரியபிள் இருந்தாலும் நீங்கள் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு அதுக்கப்புறம் வேல்யூ, அதாவது ஏபிசி அப்படின்னு நான் 3 வேரியபிள் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இந்த 3 வேரியபிள்லையும் நான் ஒரே வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன வேல்யூ? 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 10 கொடுத்தனா மெமரி லொக்கேஷனில் அந்த மெமரியில் என்ன நடக்கும்னா, ஸோ ஏ அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகி அதில் 10ன்னு ஸ்டோர் ஆகும், அண்டு பி அப்படிங்கிறதுக்கு வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகும், அண்டு சி அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் தனித்தனியாக. ஸோ பிரிண்ட் ஏ கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த இடத்துல 10ன்னு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ 10 இருக்கும். அதே பி வந்து பிரிண்ட் பண்ணும் பொழுது ஸோ சேம் 10 தான் கிடைக்கும். அடுத்தது பிரிண்ட் சி கொடுக்கும் பொழுது அதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கிறதுனால அங்கே இருக்கிற எந்த வேரியபிள் நீங்கள் வந்து ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், எதை நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தாலும் சேம் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் நேம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேரியபிள்னால் என்ன, வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி, அண்டு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம்ஸுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வேரியபிள் நேம்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த வேரியபிள் மஸ்ட் பி அன் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அதாவது இப்போ ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய முதல் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும் அல்லது ஒரு அண்டர்ஸ்கோராக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு ஆல்ஃபபெட், அதனால் இது வந்து அந்த நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த வேரியபிள் மஸ்ட் பி அன் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த கண்டிஷன் அல்லது இந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோர். இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நேம் மஸ்ட் நாட் கண்டெயின் எனி ஒயிட் ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ நம்ம அந்த கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒயிட் ஸ்பேஸ்னால் சும்மா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே கொடுத்துருக்கிற மாதிரியே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, அட் சிம்பிள், ஹேஷு, பர்சன்டேஜு, ஸ்டாரு, அண்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆச்சரியக்குறி போட்டு நேம் கொடுத்துருக்கும். இது வந்து வேரியபிள் நேமாக இருக்க முடியாது, ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வந்துருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் ஒயிட் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து வேரியபிள் நேமாக இருக்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அட் நேம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்திருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கு, அதனால் இது வந்து வேரியபிள் நேமாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து செகண்ட் ரூல். என்ன ரூல்னா, நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் மஸ்ட் நாட் கண்டெயின் ஒயிட் ஸ்பேஸாக இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது ரூல். ஸோ மூணாவது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் must not be similar to any keyword defined in the language.
நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் அல்லது ஒரு ஐடென்டிஃபையர் நேம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா கீவேர்டாக இருக்கக்கூடாது. ஸோ கீவேர்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸு. ஸோ இந்த பைத்தான் லைப்ரரியிலே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபால்ஸு, நன்னு, ட்ரூ, அண்டு, ஆஸு இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் நேம் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ண முடியாது, வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர் காட்டும் அல்லது வேறு வகையான எரர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து 3வது ரூல். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணிக்கிற முடியாது. ஸோ 4வது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஐடென்டிஃபையர் அல்லது வேரியபிள் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனுடைய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் இருக்கிறதும் எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேமாக எடுத்துக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, ஓகேங்களா, நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் நேம் தான், பட் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்குது, மீதி எல்லாமே ஸ்மால் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் லாங்குவேஜ் இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸும் கேபிட்டல் லெட்டர்ஸுக்கும் அர்த்தம் வேறு, மீனிங் வேறு. அதனால் நீங்கள் ஒரே வேர்டை ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருந்தாலும் அதுவே கேப்ஸில் கொடுத்துருந்தாலும் அது இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது ரெண்டுமே சேம் கிடையாது. இதுதான் வந்து 4வது ரூல். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஓகேங்களா. அதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், வேரியபிள் டிக்ளரேஷன் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அண்டு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது, மல்டிபிள் அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் ரூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பைத்தான் கோர்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.